பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் வழிகாட்டி நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறோம். இந்த உலகத்தில் கனவு காணாத நபர்களை பார்க்கவே முடியாது. எல்லாருக்கும் கனவுகள் உண்டு. சிறகடித்து உயரை பறக்க எல்லாருக்கும் ஆசை. ஆனால் போராட்டங்கள் நெருக்கும் பொழுது ஆசைகள் எல்லாம் நிராசைகளாக மாறிவிடுகிறது. சிறகடித்து பறக்க கொஞ்சம் வழிதான் சொல்லுமா? நீங்க இதை சொல்லும் போது எனக்கு பட்டாம்பூச்சி பட்டர்ஃப்ளை அது ஞாபகத்துக்கு வருது. அதுடைய லைஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா, அது முதல்ல ஒரு புழுவாக தான் இருக்குது, கேட்டர்பில்லர் அப்படிங்கிறாங்க. அந்த ஸ்டேஜை தாண்டி அது ஒரு கூட்டுப்புழுவாக மாறுது, பியூப்பா அப்படிங்கிறாங்க. அந்த கூட்டுப்புழுவிலேருந்து அது வெளியில் வர்றதுக்கு பல கடினமான பாதைகளை அதை தாண்டி வர வேண்டியது இருக்குது. அந்த பாதைகளை தாண்டும் போது அதோடைய சிறகுகள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுதான். ஒரு காலகட்டத்தில் அந்த கடினமான பாதையை விட்டு அது வெளியில் வரும்போது அந்த சிறகுகள் நல்ல பலம் அடைஞ்சதுனால நல்ல சிறகடித்து அது வெளியில் அழகான ஒரு பட்டர்ஃப்ளை அது பறந்து வருது. இதே போல தான் மக்கள் பறக்க ஆசைப்படுறாங்க. ஆனா போராட்டங்கள் வரும்போது அதுக்கு நோங்காங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நமக்கு நிறைய போராட்டங்களை நம்ம சந்திக்க நேரிடுது. நிறைய பேர் இந்த போராட்டங்களை கண்டு மனம் முறிவடைகிறாங்க. நிறைய நேரத்துல பின்வாங்கி போறாங்க. ஆனா அந்த ப்ராசஸ் நம்மள ஆண்டவர்களாக நம்மளை பலப்படுத்துதுங்கிறத அறியாம இருக்கிறாங்க. அந்த போராட்டத்தை ஆவிக்குரிய பலத்தினால நம்ம தாண்டும் பொழுது இறுதியில எப்படி இந்த பட்டர்ஃப்ளை சிறகடித்து பல சந்தோஷமா பறந்து போகுது, அதே போல நம்முடைய வாழ்க்கையில கூட சிறகடித்து ஆண்டவர்களாக நம்ம சந்தோஷமா பறந்து போவோம். வேதாகமத்தில் கூட தானியேல் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நிறைய சோதனைகளை சந்திக்கிறார். ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்குள்ள உறுதியாய் தரித்திருப்பதற்கு தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்தபடினால சோதனைகளை தாண்டி சிறகடித்து பறந்து அந்த பாபிலோன் பட்டணத்தில் அதிபதியாக உயர்த்தப்படுகிறத நாம் பார்க்கிறோம். வேதாகமத்தில் கூட எனக்கு ஒரு வசனம் ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. யோபு 23:10 அடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். உலக போராட்டங்களாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய போராட்டங்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் துணையோடு நம்ம எதிர்கொள்வோமே ஆனால் கண்டிப்பாக சிறகடித்து உயர எழும்புவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். லவ் காட், லவ் அதர்ஸ். God bless you.